தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. ஆசிரியர் தேர்வுக்கான தமிழ் முக்கிய வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய தேர்வில் 10லிருந்து 15 கேள்வி இதுலேருந்து தான் வரப்போகுது. புரிஞ்சா? கண்டிப்பாக சொல்கிறேன். இது அந்த என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து டெட்டு கொஸ்டின் பேப்பர் இப்போ கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க இந்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய டெட் எக்ஸாம் கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணிடுவேன் சார் நினைக்கிறவங்க தன்னம்பிக்கையின் கூட மறக்காம லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இந்த மாதிரி வீடியோ வேணும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன சொல்கிறது, நான் என்ன இதில் இருக்க நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கையில் ஒரு நோட்டு பேனா எடுத்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக வரக்கூடிய தேர்வில் இதிலிருந்து மட்டும்தான் 10லிருந்து 15 கேள்வி வரப்போகுது. புரிஞ்சா? அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். பலியோடு படர பஞ்சுவ வாளி இவ்வடிகள் இளங்கோவடிகளால் புகழப்படும் மன்னன் யார்? ஓகே, இளங்கோவடிகள் சொல்லும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நான் சொல்லக்கூடிய விஷயம் மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது இளங்கோவடி இயற்றிய நூல் இது சிலப்பதிகாரம். புரிஞ்சா? அது வந்து 50 காப்பியங்கள் ஒன்று. புரிஞ்சா? ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 50 காப்பிய நூல் இது சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஓகேவா? இப்போ சிலப்பதிகாரத்துக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் இருக்குது. என்னது? அதாவது குடிமக்கள் காப்பியம், தமிழில் தோன்றிய முதல் காப்பிய நூல் தான் கேட்கலாம். அது என்னது? சிலப்பதிகாரம். ஓகேவா? சிலப்பதிகாரம் பொறுத்த வரைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா 3 காரணங்கள் 30 காதைகளை கொண்டுள்ளது. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி 3 கூற்று சொல்லுது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றுவாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்ற 3 கூற்றுகள் வந்து சொல்லுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று, இந்த கேள்வி வந்து கண்டிப்பாக வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்து வச்சுக்கணும். என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது புகார் காண்டத்தில் எத்தனை காதைகள்? புகார் காண்டத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 காதைகள். ஓகேவா? மதுரை காண்டத்தில் 13 காதைகள். ஓகேவா? வஞ்சி காண்டத்தில் 7 காதைகள். ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? இப்போ இதற்கான விடைக்கு வருவோம். பலியோடு படர பஞ்சுவ வாடி இவ்வழி மன்னன் ஏன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன். யாருங்க? பாண்டியன் நெடுஞ்செழியன். ஓகேவா? இது வந்து நான் சிவப்பதிகாரத்தில் வர ஒரு வரி. ஓகேவா? ஒரு காவலன் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன் புகழ சொல்லும் போது வர வரி தான் இந்த வரி. ஓகேவா? அதே மாதிரி மணிமேகலை துறவு என அழைக்கப்படும் நூல் இது மணிமேகலை. அதையும் பார்த்து வச்சுக்க. மணிமேகலை ஏற்றியவர் சீத்தலை சாத்தனார். மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் இது சீவக சிந்தாமணி. ஏற்றியவருங்க திருத்தக்க தேவர். வளையாபதி ஏற்றியவர் அறியப்படவில்லை. ஓகே, வளையாபதி ஏற்றியவர் அறியப்படவில்லை. குண்டலகேசி நாத கூத்தனார். புரிஞ்சா? கண்டிப்பாக சொல்கிறேன். நான் இப்போ சொன்னது வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து உறுதி என்பதை ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன்பா. சரியா? ஆடினான் என்பதற்கு காரண வினை யாது? ஆடினான் என்பதற்கு காரண வினை யாது? காரண வினை என்ன? எழுவாய் தானே வினையை நிகழ்த்தாமல் வினை நிகழ்த்துவதற்கு காரணமாக இருப்பது காரண வினை எனப்படும். அதாவது வந்து எழுவாய் இருக்கு பார்த்தீங்கன்னா, எழுவாய்ங்கிறது ஒரு சொல். புரிஞ்சா? எழுவாய் தானே வினை நிகழ்த்தாமல் வினை நிகழ்த்துவதற்கு காரணமாக இருப்பது என்னது? காரண வினை எனப்படும். புரிஞ்சா? இப்போ இதில் காரண வினை எது? இதில் எழுவாய்ங்கிறது ஆடினான் தான் எழுவாய். புரிஞ்சா? இதோட காரண வினை எது? இதில் பார்த்தீங்கன்னா அப்போ என்னது? ஆட்டுவித்தான். புரிஞ்சா? ஆட்டுவித்தான் தான் இதற்கான காரண வினை. இப்போ உங்களுக்கு டவுட் வரும். ஓகேவா? இப்போ வந்து காரண வினை என்ன? ஆட்டுவித்தான். புரிஞ்சா? இப்போ இந்த ஆட்டினானும் அசைவித்தானும் என்ன சார் கேட்பீங்க. ஓகேவா? இது என்னன்னா பிறவினை. புரிஞ்சா? பிறவினை என்ன? அதாவது வினை பயனே எழுவாயின்றி. ஓகேவா? பிரிதொன்று சேருமாயின் என்ன சொல்லுவாங்க? பிறவினை எனப்படும். அதனால வந்து என்ன சொல்றாங்க? ஆட்டினான் அசைவித்தான் சொல்றாங்க. இந்த ஆட்டப்பட்டான்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, இது வந்து செயற்பாட்டு வினை. புரிஞ்சா? அதாவது வந்து செயற்பாட்டு வினையை வந்து என்ன சொல்ற, ஒரு செயற்பாடு வினையை வந்து வினை பொருளை வந்து சொல்றதா செயற்பாட்டு வினைன்னு சொல்லுவாங்க. அதனால என்ன சொல்றாங்க? ஆட்டப்பட்டான்னு வந்து சொல்றாங்க. புரிஞ்சா? இப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. இது வந்து கண்டிப்பாக சொல்றேன். எப்பொழுதுமே இது வந்து ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக வரும். ஓகேவா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன், எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி முடிச்சேன். புரிஞ்சா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார். இதென்ன சொல்லுவோம்? செய்வினை. புரிஞ்சா? அதாவது ஏற்றினார். புரிஞ்சா? அதே மாதிரி திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. இப்போ இயற்றினார்னா என்னங்க? இயற்றினார்னா செய்வினை, இயற்றப்பட்டதுன்னா செயற்பாட்டு வினை. அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறோம் பாருங்க. மக்கள் மழை நீரை சேமித்தனர். மக்கள் எல்லாருமே பாருங்க, மக்கள் மழை நீரை சேமித்தனர். அதை சேமித்தனர். மக்கள் வந்து மழை நீர் சேமித்தனர். ஓகேவா? மழைநீர் மக்களால் சேமிக்கப்பட்டது. அதாவது மழைநீர் மக்களால் சேமிக்கப்பட்டது. அப்போ என்ன சொல்லுவாங்க? செயற்பாட்டு வினை. இப்போ பாருங்க, அதாவது ஆட்டினான்கிறது வந்து பிறவினைன்னு சொல்லுவோம். இதை வந்து என்ன செயற்பாட்டு வினை சொல்லுவோம்? ஆட்டப்பட்டான் சொல்றது என்ன சொல்றது? செயற்பாட்டு வினை. புரிஞ்சா? அசைவித்தான் சொல்றது என்னது? பிறவினை. அப்போ இதோட தன்வினை என்ன? அசைந்தான். புரிஞ்சா?
பாத்திமா திருக்குறள் கற்றாள் என்ன சொல்லுவோம்? பாத்திமா திருக்குறள் கற்றாள் என்ன சொல்லுவோம்? தன்வினை. புரிஞ்சா? திருக்குறள் பாத்திமாவால் கற்பிக்கப்பட்டதுன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? அது செயற்பாட்டு வினை. அதாவது கற்பிக்கப்பட்டது, அதாவது பாத்திமா அதாவது திருக்குறள் பாத்திமாவால் கற்பிக்கப்பட்டதுன்னு சொன்ன சொல்லுவோம். அது செயற்பாட்டு வினை. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நண்பா. இன்றைக்கி வந்து நிறைய பேத்துக்கு வந்து புரியாமல் இருக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறேன். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு கேள்வி 100% வரும். பேப்பர் 1 பேப்பர் 2 2 பேத்துக்குமே வரும். ஓகேவா? ஆனால் பார்த்துச்சுங்க. யாழினி திருக்குறள் கற்றாள். யாழினி திருக்குறள் கற்றாள் என்ன சொல்லுவோம்? தன்வினை. யாழினி திருக்குறள் கற்பித்தாள், சொல்லி கொடுத்தா, அப்போ என்ன சொல்லுவோம்? பிறவினை. புரிஞ்சா? அதாவது ஆட்டினான், ஆடினா, அவன் வந்து ஆடினான்னா அவன், அது வந்து தன்வினை. ஆட்டினான்னா என்ன? பிறவினை. புரிஞ்சா? அதே மாதிரி பாருங்கள், எழிலரசி சிவப்பதிகாரம் கற்றாள், அதான் சொல்லுவோம் தன்வினை. அதே மாதிரி எழிலரசி சிவப்பதி கற்பித்தால்னு சொன்ன சொல்லுவோம் பிறவினை. புரிஞ்சா? அப்துல் கலாம் நேற்று வந்தான், அப்துல் கலாம் நேற்று வந்தான்னு சொல்லலாம். புரிஞ்சா? அப்துல் கலாம் நேற்று வந்தான். புரிஞ்சா? அப்துல் கலாம் நேற்று வரவழைத்தான் சொன்ன என்ன சொல்லுவோம்? பிறவினை. புரிஞ்சா? இதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி பாருங்கள், ஓவியா திருக்குறள் பயின்றாள், அதென்ன சொல்லுவோம்? தன்வினை. ஓவியா திருக்குறள் பயின்றான தன்வினை. ஓவியா திருக்குறள் பயிற்றுவித்தாள், அது வந்து என்ன சொல்லுவோம்? பிறவினை. புரிஞ்சா? இது வந்து தன்வினை பிறவினை. இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன எடுத்துக்காட்டுகள் கூட எழுதி வச்சுக்கங்க, கண்டிப்பாக கேள்வி வரும். அதே மாதிரி இப்போ செய்வினை செயல்படுவினை எடுத்துக்காட்டு சொல்ல பாருங்க. மூவர் தேவாரத்தை ஏற்றினர். மூவர் தேவாரத்தை ஏற்றினர். புரிச்சா? அதே மாதிரி பாருங்க, தேவாரம் மூவரால் இயற்றப்பட்டது. இப்போ பாருங்க, இயற்றப்பட்டது, சேமிக்கப்பட்டது, அதே மாதிரி அதாவது பாடப்பட்டனர், கற்பிக்கப்பட்டது, அதே மாதிரி பதிப்பிக்கப்பட்டது. நம்ம பட்டது இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது? செயற்பாட்டு வினை. இப்போ வந்து உங்களுக்கு வந்து சில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாக்கியமாக கொடுக்குறோம் வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் சொல்கிறோமுங்க. திருவள்ளுவர் திருக்குறளை இந்த மாதிரி என்ன சொன்னோம்? செய்வினை. அதே மாதிரி திருக்குறளால், ஆள் வந்தால் என்ன? செயற்பாட்டு வினை. புரிஞ்சா? இதையும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, கண்டிப்பாக கேட்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. இக்குறளில் முதலடியில் உள்ள பெற்ற எதுகை எதுன்னு சொல்றாங்க. இது என்ன எதுகை? இது என்ன எதுகை? குலை எதுகைன்னு சொல்லுவோம். புரிஞ்சா? குலை எதுகைன்னு சொல்லுவோம். புரிஞ்சா? இப்போ இது ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி உறுதி. அதனால் இதே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். புரிஞ்சா? நானே டீட்டெயிலாக போகிறேன் மீன்ஸ் நீங்கள் எக்ஸாமில் இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸாம் போகும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு போயிடும், தயவு செய்து சொல்கிறேன். சரியா? ஓகே. இப்போ எதுகை சொல்கிறாங்க, அதாவது அடி எதுகை, சீர் எதுகைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? சீர் எதுகை பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 வகைப்படும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இணை, பொழிப்பு, ஒருவு, குலை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று மோனைன்னு சொல்லுவாங்க. அதாவது முற்றுன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? இந்த மோனைனா என்னங்கிற சொல்லி முடிச்சிடறேன். ஓகே. நிறைய பேர் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியாது. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. இப்போ பாருங்கள், பா 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 இந்த மாதிரி முதல் தோன்று, இது வந்து மோனை சொல்லுவாங்க. எதுகைனா ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை. இற்று இற்று இற்று. இயைபுன்னு சொல்லுவாங்க. இயைபுனா என்ன? மூன்றாவது எழுத்து ஒன்றி வருவது. முரண்னா என்ன? டிஆர் மாதிரி பேசுறது. வாடா ஏமச்சி, வாழக்கா பஜ்ஜி. இது வந்து நான் உங்களுக்கு ஞாபகம் வைக்கணும்னு சொல்கிறது. புரிஞ்சா? இதை வந்து நீங்கள் என்ன சொல்கிறது? வச்சுக்கூடாது. சார் இப்படி தான் பேசுங்க. ஒரு ஞாபகம் சிம்பிளான ஒரு மெத்தடுக்கு. புரிஞ்சா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மோனைனா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, முதல் எழுத்து ஒன்றி வருது. எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது. இமைனா மூன்றாம் எழுத்து ஒன்றி வருது. இதை வந்து கண்டிப்பாக கம்பல்சரி ஞாபகம் இருக்கும். புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சுக்கலாம். சரியா? இது கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இணை மோனைனா என்ன? முதல் 2 எழுத்து. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பா பா இதெல்லாம் வந்து வேறு லெட்டர் வந்துருச்சுன்னா இதனால் இணை மோனைன்னு சொல்லுவாங்க, இல்லை இணை எதுகைன்னு சொல்லுவாங்க, இணை எபுன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? முதல் 2 எழுத்து ஒன்றி வந்தால் 1 2, அதாவது 3 4 வேறு வந்திருக்கு. புரிஞ்சா? இங்கே வந்து கா வந்திருக்கு, இங்கே வந்து ஆ வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தால் என்ன சொல்லுவாங்க? இது வந்து இணை மோனை. புரிஞ்சா? பொழிப்பு மோனை. இப்போ வந்து பொழிப்பு மோனை எப்படி? 1 3 1 3 இதெல்லாம் மாறி மாறி வந்திருக்கு. இதெல்லாம் மாறி மாறி வந்து என்ன சொல்லுவாங்க? பொழிப்பு மோனை. புரிஞ்சா? ஒருவுனா என்னென்னா இது 1 4 இது 2 தப்பாக வந்திருக்கு. இங்கே முதல் எழுத்தும் ஒன்றி வந்து என்ன சொல்லுவாங்க? அதாவது ஒருவ மோனைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? குலை மோனை என்ன? குலை மோனை இந்த பாட்டை தான் குலை மோனை. அதாவது பற்றுக பற்றற்றான் பற்றினை. அப்போ இது வந்து குலை எதுகை. புரிஞ்சா? வந்து எதுகை தான் கேட்டிருக்காங்க, நான் சொல்கிறேன். குலை எதுகை நான் மோனை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சா? அதுக்கப்புறம் மேற்கதை என்னென்னா 1 2 4 1 2 4 இது கரெக்டாக இருக்கும், இது தப்பாக இருக்கும்.
புரிஞ்சா? அதே மாதிரி கீழ்க்கதவாய்னா 1 3 4 1 3 4 இது தப்பாக இருக்கும். புரிஞ்சாம்பா? இதுதான் முற்றுமோனைன்னா என்ன? அதாவது எல்லாமே கற்க கசர கற்பவை கற்றபின், கற்க கசர கற்பவை கற்றபின், இந்த குரல் தான் கேட்பான். இதுதான் வந்து முற்றுமோனைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சரியான்பா? அதெல்லாம் துப்பாருக்கு துப்பாய, துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி தூவுமலை. புரிஞ்சா? இந்த மாதிரி கேட்க வாய்ப்புண்டு. இப்போ எதுகைனா ஃபஸ்ட்டு என்ன? ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. புரிஞ்சா? இங்கே பாருங்க, இற்று இற்று இற்று. இப்போ இங்கே 3 எற்று வந்தால் இதுதான் சொல்லுது குலை எதுகை. புரிஞ்சா? இப்போ முற்றெதுகை என்ன? 4 இதுவும் ஒன்றா வந்திருந்தா அது வந்து முற்றெதுகைன்னு சொல்லுவாங்க. இப்போ கீழ்க்கதவை எதுகைன்னு என்ன சொல்லுவாங்க? 1 3 4 இது தப்பாக இருக்கணும். அப்போ இங்கே ஒரு இற்று வந்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். அதே மாதிரி சொல்லுவாங்க கீழ்க்கதவை எதுகை. மேற்கதவைனா 1 2 4 1 2 4 இது வந்து தப்பாக இருந்திருக்கும். அப்போ இங்கே ஒரு இற்று வந்திருந்தால் கரெக்டாக இருக்கும். அது வந்து அதாவது மேற்கதவை எதுகைன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஒரு கேள்வி 100% வந்துடும். பார்த்துங்க, பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதணும். கண்டிப்பாக ஒரு கேள்வி உறுதி. அடுத்த கேள்வி பாருங்கள். சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லிய நச்சிந்துமே. இப்பாடு சிந்து என்பது எதை குறிக்கும் சொல்கிறாங்க. புரிஞ்சா? இது வந்து தமிழ் வீடு தூதில் வந்த நூல். புரிஞ்சா? தூது இலக்கியம் என்னது? 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. புரிஞ்சா? அதாவது வந்து அந்த காலத்தில் வந்து தூது விடுவாங்க. புரிஞ்சா? இப்போல்லாம் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் விடுறோம்ல தூது, அந்த மாதிரி தான். சரியா? ஒரு சின்ன டமாசுக்கு தான். இதை சிந்து என்பது எதை குறிக்கும்? சிந்துங்கிறதுனா ஒரு வகை இசைப்பாடல். புரிஞ்சா? ஒரு வகை இசைப்பாடல். இந்த தமிழ் வீடு தூது வந்து பதிப்பு தொடங்கினா ஊவேசா, ஊவே சாமிநாத ஐயர். இது எப்போ பதிச்சிருப்பார்? 1930ஆம் ஆண்டு பதிச்சிருப்பார். ஓகேவா? இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது வந்து சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்து என்று சொல்லிய நச்சிதுமே, நச்சினுமே, அதாவது சிந்து. இதை வந்து அந்த என்ன சொல்கிறாங்க, தமிழ் என்ன சொல்கிறாங்க, தமிழை பற்றி மேம்பாட சொல்கிறாங்க. அதுதான் வந்து இதோட பொருள். ஓகேவா? அதாவது சிந்து என்பது எதை குறிக்கிறதுனா ஒரு வகை இசைப்பாடலை குறிக்கிறது. இதை மறக்காமல் போய் வச்சு கண்டிப்பாக கேள்வி உண்டு. இப்போ நம்ம 4 கேள்வி பார்த்துருக்கோம். 4 கேள்விலேருந்து 2 கேள்வி 100% வரும். வரலன்னா மறக்காமல் வந்து எக்ஸாம் முடிச்சு வந்து கீழே நீ திட்டலாம். இது வந்து நான் வந்துச்சுன்னா பாருங்கள், 100% சொல்கிறேன், வந்துச்சுன்னா பாருங்கள். சரி, அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்த கேள்வி பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஓகேவா? அதாவது வந்து எந்தெந்த பயிருக்கு எவ்வளவு இடைவெளி தேவை. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான ஒன்று. இதில் நான் முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லி வச்சுறேன். நன்செய் புன்செய்ன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? நன்செய்னா என்ன? நிறைந்த நீரால் ஆன, அதாவது நீர் வந்து அந்த பயிருக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். புரிஞ்சா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெல், கரும்பு, வாழை, தென்னை இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க? நன்செய் பயிர்கள்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? புன்செய் பயிர்கள்னால் அதுக்கு வந்து என்ன சொல்ல, நீர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும். புரிஞ்சா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கம்பு, ராகி இந்த மாதிரி தான் என்ன சொல்லுது, நீர் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக தான் தேவைப்படும். புரிஞ்சா? அதெல்லாம் வந்து புன்செய்ன்னு சொல்லுவாங்கப்பா. புரிஞ்சா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எந்த பயிருக்கு எவ்வளவு இடைவெளி தேவை. புரிஞ்சா? இது வந்து புத்தகத்தில் இருக்குது. நான் இன்னொன்று சொல்லி முடிச்சிடறேன். நீங்கள் வந்து ஆசிரியர் தேர்வு படிக்கிறீங்கன்னா வந்து பள்ளிப்பாட புத்தகங்களை நல்லபடியாக படிச்சுங்க. ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ இதற்கான விடை என்ன வரும்? விடை என்னன்னா, நெல் நண்டோட, கரும்பு ஏரோட, வாழை வண்டியோட, தென்னை தேரோட. இதுதான் வந்து இதற்கான சரியான விடை. பாடல் வரிகளோடு நூற்களை பொறுத்துக. இதற்கான விடை என்ன? பாருங்க, வரிது நிலை பாருங்க, வரிது நிலை இயக்காயமும். புரிஞ்சா? இதுக்கு வந்து என்ன நூல்? புறநானூறு. புரிஞ்சா? நான் சொல்லி முடிச்சிடறேன் புறநானூறு பற்றி. புறநானூறு வந்து 8 தொகை நூல்களுள் ஒன்று. புரிஞ்சா? அதாவது புறத்திணை சார்ந்த ஒரு நூல். புரிஞ்சா? மொத்தம் 400 பேர் வந்து பாடியிருப்பாங்க. இதில் இன்னொன்று சொல்லி முடிச்சிடறேன். இந்த புறநானூறு பொறுத்த வரைக்கும் தமிழ் ரொம்ப முக்கியமான நூல்கள். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது ஜியு போப். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 8 தொகை நூல்கள் மொத்தம் 8 நூல்கள் இருக்குது. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த 18 ஓங்கு பரிபாடல், கற்றோந்தம் கலியோடு, அகம் புறம் என்ற எத்திருந்த 8 தொகை நூல்கள்னு சொல்லுவாங்க. 8 தொகை நூல் இருக்குது. புரிஞ்சா? இதில் பார்த்தீங்கன்னா அகத்தினையும் புறத்தினையும் சார்ந்த நூல் எது நூல்? பரிபாடல். புரிஞ்சா? அதே மாதிரி இங்கே 18 கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து என்ன சொல்கிறது, இதுவும் வந்து உங்களுக்கு வந்து 8 தொகை நூல்கள் வந்து ஒரு நூல் தான். இதுவும் வந்து புறம் சார்ந்த நூல். புரிஞ்சா? அதே மாதிரி இந்த அடி வரையறை பார்த்துச்சு. இப்போ வந்து அகநானூறு நெடுந்தொகைன்னு அழைக்கப்படுகிறது. அடிவரை என்ன? 13-31. அதே மாதிரி குறுந்தொகை தொகுத்தவர் யார்? பூரிக்கோ. குறுந்தொகையை தொகுப்பித்தவர் அறியப்படவில்லை. இதெல்லாம் நம்ம முக்கியமான கேள்வி. இதெல்லாம் நம்ம டீட்டெயில் வீடியோ கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. கீழே பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன். சரியா? இப்போ பாருங்கள், வரிது நிலை இயக்காயமும் இது என்னது? புறநானூறு. புரிஞ்சா? அடுத்த அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம்.
அதாவது பார்த்துங்க, அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம். இது வந்து எந்த நூல் இருக்குது? இது திருவாசகம். புரிஞ்சா? அதாவது வந்து 12 திருமுறைகள்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறை எது? திருவாசகம். திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகம் சொல்லுவாங்க. புரிஞ்சா? அதே மாதிரி திருவாசகம் இயற்றியவர் யார்? திருமூலர். புரிஞ்சா? அதே மாதிரி தமிழ் 3000 சொல்லுவாங்க திருவாசகத்தை. சார், நம்ம ஒரு சின்ன தவறாயிடுச்சு, நான் தப்பாக சொல்லிட்டேன். அதாவது 12 திருமுறைகள் நான் சொல்லி முடிச்சிடறேன். திருவாசகத்தை இயற்றிய வந்து யாருன்னா மாணிக்க வாசகர். சரியா? திருவாசகத்தை இயற்றியவர் வந்து மாணிக்க வாசகர். தப்பாக நோட் பண்ணி அடிச்சு நோட் பண்ணிங்க. சரியா? திருவாசகத்தை எழுதியவங்க மாணிக்க வாசகர். புரிஞ்சா? இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன 10ஆம் திருமுறை வந்து யார் பாடியிருக்காங்க? திருமந்திரம், திருமூலர் பாடிய பாடல். புரிஞ்சா? அதனால் மன்னிச்சிடுங்க தவறாக இருந்தால். சரியா? அதே மாதிரி பார்த்துக்கங்க, திருக்கோவையார் என்ற நூலை எழுதியவர் யார்? மாணிக்க வாசகர். புரிஞ்சா? 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறை பாடியார்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு, சுந்தரர். ஓகேவா? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு, சுந்தரர். அதே மாதிரி திருமந்திரம்ங்கிறது 10ஆம் திருமுறை. அதே மாதிரி திருவாசகம்ங்கிறது எத்தனாம் திருமுறை? 8ஆம் திருமுறை. புரிஞ்சா? 8ஆம் திருமுறை வந்து திருவாசகத்தில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் வந்து என்ன சொல்லுது? 12ஆம் திருமுறை. அதையும் பார்த்துக்கணும். பெரிய புராணம் சேர்க்க 8 பேர் என்ன? திருத்தொண்டர் புராணம். பெரிய இயற்றியவர் யார்? சேக்கிலார். புரிஞ்சா? 63 நாயன்மார்கள் வரலாற்றை சொல்கிறது தான் பெரிய புராணம். புரிஞ்சா? திருவாசகத்தை ஏற்றியாருங்க மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர். திருக்கோவை ஏற்றியார் மாணிக்க வாசகர். புரிஞ்சா? 12 திருமுறை நான் சொல்லியிருக்கேன், மறக்காமல் பார்த்து வச்சுக்கங்க. அதே மாதிரி திருஞான சம்பந்தர் பகுப்பின் பேர் என்ன? திருக்கடை காப்பு. இதெல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். புரிஞ்சா? சுந்தரர். சுந்தரர் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். திருப்பாட்டியம் நூல் எழுதியவர்னா சுந்தரர். புரிஞ்சா? திருவாசகம், திருக்குறள், மாணிக்க வாசகர். புரிஞ்சா? பார்த்து வச்சுக்கிற முக்கியமான ஒரு கேள்வி. சரியா? அடுத்தது பாருங்கள், அந்த கேணியும் எந்திர கிணறும். பெருங்கதை. புரிஞ்சா? பெருங்கதையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் தான் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் பின் பண்ணுறேன், தெரிஞ்சுங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த. இது எந்த நூல்? 1810. ஓகேவா? 1810. புரிஞ்சாம்பா? இதுதான் சரியான விடை. இதற்கான சரியான விடை வந்து டி தான் இதற்கான சரியான விடை. நான் இப்போ சொன்ன ஒவ்வொரு தவளையும் நோட் பண்ணி வச்சுக்கங்க. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க, கோபிகா வந்தாள் இத்தொடர் எப்பயனிலை? எப்பயனிலை? வினை பயனிலை. புரிஞ்சா? இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, புரிஞ்சா சார் பயனிலை எழுவாயினா என்னன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? இப்போ இதில் எழுவாயினா என்னென்னா கோபிகா தான் எழுவாய். இந்த வந்தாள் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பயனிலை. புரிஞ்சா? இப்போ இந்த பெயர் பயனிலைன்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் இது சொல்கிறேன். புரிஞ்சா? பயனிலை புரிஞ்சில்ல? எழுவாய்னா என்ன? ஒரு பேர். புரிஞ்சா? கோபிகாங்கிற ஒரு எழுவாய், வந்தாளுங்கிறது ஒரு பயனிலை. புரிஞ்சா? இது எப்போனா வினை பயனிலை. புரிஞ்சா? கோபிகா வந்தாள். புரிஞ்சா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், சென்றால் கோபிகான்னு சொல்கிறேன். சென்றால் கோபிகான்னு சொல்கிறேன். இப்போ இது என்ன சொல்லுவோம்? சென்றால் கோபிகா. கோபிகா ரெண்டாவது பயனிலையாக வருது. சென்றாலுங்கிறது இங்கே எழுவாய், கோபிகாங்கிறது பயனிலை. புரிஞ்சா? அப்போ இதானது பெயர் பயனிலை. இப்போ வினா பயனிலை என்ன சார் கேட்பாங்க. புரிஞ்சா? வினா பயனிலைக்கு என்ன சொல்கிறது? அதாவது அது ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி வரும். புரிஞ்சா? இவர் யார்? இவர் யார்? யாருங்கிறது என்ன? ஒரு வினா. ஒரு பயனிலை வந்து வினா வருது, அப்போ அது வினா பயனிலையாக இருக்கணும். புரிஞ்சா? நல்லா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம் சொல்கிறது கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. இப்போ கோபிகா வந்தாள். புரிஞ்சா? மதிவாணன் சென்றான்னு சொன்னால் அது வந்து வினை பயனிலை. புரிஞ்சா? அதே மாதிரி என்ன சொல்கிறது? வந்தான் மதிவாணன் சொன்னது பெயர் பயனிலை. பயனிலை ரெண்டாவது எழுத்து, அதாவது வந்து அந்த வேலை செய்கிறது, அதாவது ரெண்டாவது வருது. இப்போ வந்து மதிவானங்கிறது எழுவாய், சென்றானுங்கிறது பயனிலை. ஞாபகம் புரிஞ்சா? இப்போ உங்களுக்கு சென்றாங்கிறது ஒரு பயனிலை பெயர். அப்போ சென்றாலுங்கிறது என்னது? வினை. அது பயனிலையாக வருது, அப்போ அது வினை பயனிலை. இதான் வந்து சென்றான் மதிவாணன். சென்றான் மதிவாணன் இது எப்போ கேட்டாங்கன்னா, மதிவானங்கிற ஒரு பயனிலை வந்து அது என்ன சொல்கிறது? பெயர். அப்போ அது பெயர் பயனிலை. புரிஞ்சா? இப்போ இவர் யார்? இவர் யார்? யாருங்கிறது இங்கே கொஸ்டின் மார்க் நான் போடுறேன். அப்போ இதென்ன சொல்கிறது? வினா பயனிலை. புரிஞ்சா? இப்போ இந்த மூணுக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே போனால் நான் கண்டிப்பாக அதை கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன். புரிஞ்சா? இப்போ இதிலே பாருங்களேன், தோன்றா எழுவாய் என்ன கேட்குறது? தோன்றா எழுவாய் என்பதற்கு சான்று என்னன்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சா? இப்போ பாருங்கள், இப்போ நான் பெயர் பயனிலைக்கு இங்கே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துறேன். பெயர் பயனிலைக்கு பாருங்கள், இவருங்க செல்வாள், அதாவது செல்வாள் கலா. இப்போ சொன்னேன் பெயர் பயனிலை. கலாங்கிறது ஒரு பெயர் இங்கே பயனிலையாக வந்திருக்கு. அப்போ அது என்ன சொல்கிறது? அது பெயர் பயனிலை. புரிஞ்சா? தோன்றா எழுவாய் என்பதற்கான சான்று எதுனா படித்தாய். படித்தாய், அதாவது அந்த அது என்ன படித்தாய் ஆய், அதில் ஒரு எழுவாய் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. படித்தாய், எழுதினாய்,
புரிஞ்சா, எழுதினாய், புரிஞ்சா, எழுதுனா, புரிஞ்சா, எழுதுனா, அது ஒரு எழுவாய். அப்போ அது வந்து தோன்றா எழுவாய். எழுவாய் வந்து வெளிப்படையாக இல்லாமல் வெளிப்படையான உள்ளே வந்து மறி வந்திருக்கு. அதான் வந்து என்ன சொல்லுவோம், தோன்றா எழுவாயின்னு சொல்லுவோம். புரிஞ்சா. இப்போ இந்த எட்வர்டு வந்தான்ங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா எழுவாயின்னு சொல்லுவாங்க. எட்வர்ட் வந்தாங்கிறது வந்து ஒரு எழுவாயின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா. இதில் நான் வந்தேன் இருக்கு பார்த்தீங்களா, நான் வந்தேன் இருக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்தேன், புரிஞ்சா. எட்வர்ட் வந்தான், புரிஞ்சா, வந்தான்றதுனால வந்து எழுவாயின்னு சொல்லுவோம். புரிஞ்சா. இதுவும் வந்து என்ன சொல்லுது, ஒரு வினை பயனில் சொல்ல முடியும். புரிஞ்சா, வினை பயனில்னு சொல்ல முடியும். இங்கே நான் வந்தேன் இருக்கு பார்த்தீங்களா, இதை என்ன சொல்லுவோம்னா, இது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இது வந்து வினை பயனிலை. வந்தேங்கிற ஒரு பயனிலைனா இது வந்து வினை பயனிலை. அப்போ கலாங்கிறது பெயர் பயனிலை. இப்போ படித்தாய், அதாவது தோன்றா எழுவாய். தோன்றா எழுவாய் என்ன, அந்த அந்த ஒரு எழுவாய் வந்து தோன்றாது. இங்கே இந்த எழுவாய்ங்கிறது தோன்றவே இல்லை. அதனால தான் இங்கே தோன்றா எழுவாயா வந்திருக்கு படித்தாய்ங்கிறது. புரிஞ்சா. இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன கொஷின்கிறேன் உங்களுக்கு சொல்ல தெரியணும். புரிஞ்சா. இப்போ எக்ஸாம் சொல்லுவோம், நடந்தான் மதிவாணன், இதை வந்து என்ன பயனிலை, டக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சென்றான் மதிவாணன் என்ன பயனிலை, அவன் யார் என்ன பயனிலை, கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் வந்து கேள்வி கேட்க அதிகபட்ச வாய்ப்புண்டு. இப்போ அடுத்த கேள்வி போகலாம். பொருந்தாத சொல்லை தேர்க. புரிச்சா. இப்போ பாருங்கள், இந்த கேள்வி பாருங்கள், முக்கியமான ஒரு கேள்வி. இது வந்து 6வது புத்தகம் எடுத்திருக்காங்க. இதில் பொதுவாக சொல்வது தவம். புரிஞ்சா. இதெல்லாம் ஏன்னா தாவர இணைப்பெயர்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். புரிஞ்சா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தலைன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது எதோட தாவர இணைப்பெயர்னா மல்லி. புரிஞ்சா. அதே மாதிரி இலைன்னு கொடுத்துருக்காங்க, இது என்ன சொல்லுது, மா பலா வாழை, இதெல்லாம் இலைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா. மா பலா வாழை, இந்த கேள்வி கேட்க சான்ஸுக்கு மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரிஞ்சா. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா தோகைன்னு ஒன்று இருக்குது. தோகைன்னு என்ன சொல்லுவாங்க, தோகைனா கரும்பு நிழல் சொல்லுவாங்க. புரிஞ்சா. அதே மாதிரி கூந்தல் என்ன சொல்லுவாங்க, அது வந்து பார்க்க வந்து சொல்லுவாங்க. ஓலைனா பனை தென்னை, இதை வந்து சொல்லுவாங்க. இதை மறக்காமல் நோட் பண்ணி வச்சு கண்டிப்பாக கேட்க அதிகபட்ச வாய்ப்புண்டு. அடுத்த கேள்வி பாருங்கள், உடன்படு மெய்களால் புணர்ந்த பொருத்தமான சொல்லை தேர்வு செய்க. உடன்படு மெய்னா என்ன, புரிஞ்சா. அதுக்கு நன்னூலில் ஒன்று சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்களில் இ இ ஐ எவ்வழி வவ்வும், அதாவது வந்து இது வந்து என்ன சொல்கிறது, யா வரும். புரிஞ்சா. ஈ வரும். புரிஞ்சா. இதாக ஏனைய உயிரெழுத்துக்கள் வந்தால் இவ்வு வரும் வந்து சொல்கிறாங்க. புரிஞ்சா. இதுதான் வந்து உடன்படு மெய்யோட ஒரு முக்கியமான விதி. புரிஞ்சா. நான் புனல் செய்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. வீடியோ வேணும் மறக்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. இப்போ இதற்கான விடையை பாருங்களேன். இங்கே பாருங்கள், சேயடி செவ்வடி, இங்கே யா வந்திருக்கு, இங்கே யா வந்திருக்கு. புரிஞ்சா. இங்கே பார்த்துங்க, யா வந்திருக்கு, இவ் வந்திருக்கு. அப்போ இதுதான் வந்து உடன்படு மெய்களால் புணர்ந்த சொல். நீங்கள் புணர்ச்சி இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம்னா இந்த ஈறுபோதை கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ வந்து என்ன சொல்கிறது, இந்த செவ்வடின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை செம்மை கூட்டல் அடின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா. அப்போ அந்த மை என்ற எழுத்து, அதாவது அதை கெட்டு போகிறதுன்னு சொல்லுவாங்க, ஈறுபோதல்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா. அதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, அந்த விதி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். உடல் மேல் ஒன்றுவது இயல்பு. அதே மாதிரி உயிர் விரல் உக்குரல் உயிர்பட்டு போடும். அதாவது உயிரெழுத்து வந்தால் இப்போ வந்து பாக்கு கூட்டல் மரம் சொல்லுவாங்க. புரிஞ்சா. பாக்கு கூட்டல் மரம் என்ன சொல்லுவோம், பாக்கு மரம்னு வரும். புரிஞ்சா. அங்கே வந்து அந்த விதி வந்து இது படாது. புரிஞ்சா. சில உயிரெழுத்துக்கள், அதாவது உயிர் வரன் உக்குரல் மெய் வெட்டு ஓடும்னா அந்த எழுத்து வரும்பொழுது அந்த உக்குரல் வந்து வெட்டு ஓடும்னு சொல்லுவாங்க. சார் இன்னும் வந்து எனக்கு சரியாக புரியலை சார், நிறைய பேர் கேட்பீங்க, கண்டிப்பாக வந்து கேட்பீங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து சொல்லிடுறேன். வானம் எல்லாம், இப்போ என்ன சொல்லுவோம், வானம் கூட்டல் எல்லாம். புரிஞ்சா. இப்போ இதுக்கு என்ன விதி வரும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அப்போ வானம் ப்ளஸ் ஏ, இங்கே பார்த்தீங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. புரிஞ்சா. அதாவது இம்மு வந்திருக்கு, இங்கே ஏ வந்திருக்கு, இது ரெண்டும் இணைஞ்சன வரும், வானம் எல்லாம் மாறிடும். இதுக்கு என்ன விதி, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. புரிஞ்சா. இப்போ அடுத்தது பாருங்கள், செம்பருதி, இது எப்படி பிரிப்போம், செம்மை ப்ளஸ் பருதி. புரிஞ்சா. எதுக்கு இந்த விதி தான் சொல்கிறேன், இதுதான் ரெகுலராக கேட்குற விதிகள். புரிஞ்சா. செம்பருதி, செம்மை கூட்டல் பருதி. புரிஞ்சா. ஈறுபோதல் என்ற விதிப்படி மை வந்து பிரிஞ்சனால செம்பருதியாக வந்து மாறிடுச்சு. அதுக்கடுத்தது பாருங்கள், இன்னொரு விதி சொல்கிறேன், உண்மை எல்லாம். புரிஞ்சா. உண்மை ப்ளஸ் அல்லால் சொல்லலாம். புரிஞ்சா. அப்போ என்ன சொல்கிறாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இது சொல்கிறாங்க, இரவு வழி, அதாவது இஏஐ வழி வவ்வும் சொல்கிறாங்க. புரிஞ்சா. இந்த விதிப்படி என்ன சொல்கிறாங்க, அந்த உண்மை கூட்டல் ஈ கூட்டல் ஐ அந்த விதி வந்து போகுது. அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி வந்து இணைஞ்சிருது. புரிஞ்சா. இப்போ அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள், செந்தமிழே, செம்மை கூட்டல் தமிழே. ஈறுபோதல் என்ற விதிப்படி வந்து என்ன சொல்கிறது, அது என்ன சொல்றது, செம்மை கூடதான் செம் ப்ளஸ் தமிழே மாறிடுது. புரிஞ்சா. முன்னின்று மெய்த்திரிதல் என்ற விதிப்படி வந்து செந்தமிழாக வந்து மாறிடுது.
அதே மாதிரி பூஞ்சோலை, புரிஞ்சா, பூ பெயர் முன் இனமென்மையும் தோன்றும், அந்த விதிப்படின்னு சொல்கிறது. பூஞ்சோலை, பூ ப்ளஸ் சோலையாக இருக்குது, புரிஞ்சா, அந்த இச்சோட இனம எழுத்தன இஞ்சு, அப்போ பூஞ்சோலையாக மாறிடுதுப்பா, புரிஞ்சா. இந்த விதிகள் தயவு செஞ்சு கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதிலிருந்து மட்டும்தான் கேள்விகள் அதிகபட்சமாக வரப்போகுது, புரிஞ்சா. தேர்வில் கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு கேள்வி உறுதி 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 என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன், புரிஞ்சா. ஈறுபோதல் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், உடல் மேல் ஒன்றுவது இயல்பே, இனமிகள், அதே மாதிரி பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். இந்த விதிகளை தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ கொடுக்குறேன், புரிஞ்சா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முன்பின் சேர்ந்து வரும் சொல்லின் குறிப்பால் ஆண் பாலையோ பெண் பாலையோ உணர்த்தி வருவது என்ன சொல்லுவாங்க? இப்போ அங்கு ஐவர் இருந்தனர், அந்த ஐவருங்கிறது அது ஆண் பாளையா பெண் பாளையங்கிறது என்ன சொல்கிறது? ரெண்டையுமே உணர்த்தி தான் வரும், புரிஞ்சா. அப்போ அதை என்ன சொல்லுவோம்? ஒன்றொளி பொது சொல்லுன்னு சொல்லுவோம். முன்பின் சேர்ந்து வரும் சொல்லில் குறிப்பால் ஆண் பாளையோ பெண் பாளையோ உணர்த்துறது, குறிப்பால் தான் உணர்த்து. ஐவர்னு சொல்லியிருக்காங்க, அது ஆண் பாலா பெண் பாலாங்கிறத உணர்த்தி வரதான் என்ன சொல்கிறது? ஒன்றொளி பொது சொல் சொல்லுவாங்க. இப்போ அடுக்கு தொடர்னா என்ன? அடுக்கு தொடர்னா பொருள் தருமாறு அது உணர்த்தி வரதான் வந்து அடுக்கு தொடர் சொல்ல. இப்போ பாருங்க, வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க, அது ஒரு பொருள் தருது, புரிஞ்சா. இரட்டை கிளவினா பொருள் தராது. இப்போ வந்து என்ன சொல்கிறது? சட சட, மட, புரிஞ்சா, அந்த மாதிரி சொல்கிறது என்ன சொல்கிறது? இரட்டை கிளவி. அடுத்த கேள்வி பாருங்கள். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்லாரை எல்லாரும் செய்வார் சிறப்பு, புரிஞ்சா. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க? அதாவது நேர்நிறைனா என்ன? அதை பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். குரில் தனித்து வருவது என்னது? குரில் தனித்து வந்தால் என்னது? அது நேர்னு சொல்லுவாங்க, புரிஞ்சா. குரில் ஒற்று வருவது என்ன? நேர். அதே மாதிரி நெடில் தனித்து வந்தால் என்ன சொல்லுவாங்க? அதுவும் நேர். நிறையா வச்சுக்கோங்க. இது வந்து என்னன்னா ஒரு பேசிக் கான்செப்ட். ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி உறுதி, புரிஞ்சா. நான் எப்படி சொல்லணும்னா உங்களுக்கு நான் கொஸ்டின் பேப்பரே கொடுக்குறேன். இதுதான் கொஸ்டின். புணர்ச்சி சொன்னால் அந்த புணர்ச்சி கண்டிப்பாக ஒரு கேள்வி உண்டு. அதே மாதிரி இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி உண்டு. நேர்னா என்ன? குரில் தனித்து. குரில்னா என்ன? ஆ, இதுதான் குரில் சொல்லுவாங்க, புரிஞ்சா. இப்போ எக்ஸாம்பிள் கா சொன்னால் அது குரில், புரிஞ்சா. குரில் ஒற்று சேர்ந்தது. இப்போ கல், காங்கிறது குரில், இல்லுங்கிறது ஒற்று. அப்போ என்ன சொல்ல? குரில் ஒற்று வந்தால் நேர், புரிஞ்சா. நெடில் தனித்து வந்தா கா, புரிஞ்சா. நெடில் ஒற்று கால், கா இல், நெடில் ஒற்று, இது என்ன சொல்லுவாங்க? இதுவும் வந்து நேர் சொல்லுவாங்க, புரிஞ்சா. இப்போ ஞாபகம் வந்துச்சா? நேர்னா என்ன? குரில், எழுதி வச்சுங்க. குரில் ஒற்று, நெடில் ஒற்று, இப்படி வந்து என்ன சொல்ல? நேர். இப்போ நிறைனா என்ன? நிறைனா என்ன சொல்லுது? குரிலினை, ரெண்டு குரில் வர்றது நிறைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குரில் குரிலினை ஒற்றுன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாடாயும் படம், அதாவது இதுவும் குரில் இதுவும் குரில், இது வந்து ஒற்று, இது சொன்ன சொல்லுவாங்க குரிலினை ஒற்று, புரிஞ்சா. குரில் நெடில் சொல்லு படா. இப்போ பார்த்தீங்கன்னா வருங்க, சரி இப்படி சொல்ல முடியாது. குரில் வந்து இது வந்து பா வந்து குரில், டா வந்து நெடில், புரிஞ்சா. இப்போ குரில் நெடில் ஒற்று என்ன சொல்லுவாங்க? பாடாயும். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், புரிஞ்சா. இப்போ இது குரில், இது நெடில், இது ஒற்று, இதுதான் வந்து நிறைன்னு சொல்லுவாங்க. இந்த பேசிக் கான்செப்ட் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து இதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும், புரிஞ்சா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது பாருங்களேன். இப்போ இது சிறப்புன்னு வந்து கொடுத்துருக்காங்க. சி வந்து குரிலா நெடிலா? இது வந்து குரில். ரா வந்து என்ன? குரில். இப்போ வந்து என்னது? ஒற்று. குரில் ஒற்று வந்தால் என்ன? இது வந்து நிறை. பூ என்னது? பூ வந்து என்னது? பூ வந்து என்ன சொல்லுவாங்க? அதாவது நேர். ஏன்னா அது வந்து என்ன ஒற்று. அப்போ நிறை ப்ளஸ் நேர் வந்து என்ன சொல்லுவாங்க? நிறைவு. இப்போ இதற்கான சரியான விடை என்ன? நிறைவு. இந்த நிறைவுன்னு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதை வந்து என்ன சொல்லுவாங்க? பிறப்புன்னு சொல்லுவாங்க. நேர் வந்தால் நாள், புரிஞ்சா. நேர் வந்தால் நாள், நிறை வந்தால் மலர், நேர்வு வந்தால் காசு, நிறைவுன்னு வந்தால் பிறப்புன்னு சொல்லுவாங்க, புரிஞ்சா. இதை கண்டிப்பாக ஞாபகம் கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி நேர் தேமா, நிறைநேர் புளிமா, நிறை கருவிலம், நிறைநேர் கூவிலம் சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இல்லாரை, இதே பிரிக்கலாம் பாருங்கள். இல்லாரை, லாரை, இங்கே ரெண்டாவது பிரிக்க முடியும். இல்லாரை இப்படி பிரித்தோம்னா இல்லு வந்து என்ன சொல்லுவாங்க? இது வந்து என்ன சொல்லுவாங்க? இது வந்து குரில் ஒற்று, புரிஞ்சா. குரில் ஒற்றுனா நேர். லா வந்து நேர், அதாவது என்ன நெடில் தனித்தான் வந்திருக்கு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன இதுவும் நேர் தான். அப்போ இது நேர் என்ன வரும்? மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், புரிஞ்சா. இப்போ இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு சொல்லில் எழுத்து வேறுபட்டாலும் பொருள் மாறுபடாது இருப்பதை டேஸ் என்பர் என்பனா போலி என்பர்.
அதாவது முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு சொல்லுவாங்க. நான் அடுத்து சொல்லித்தரேன். வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். என்ன? முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை. புரிச்சா? அதாவது முதல் வேற்றுமைக்கு வந்து சொல்லுவாங்க எழுவாய் வேற்றுமை. எட்டாம் வேற்றுமை வந்து வெளி வேற்றுமை. புரிச்சா? இரண்டாம் வேற்றுமை என்ன? ஐ, ஆல், கூ, இன், அது, கண். புரிஞ்சா? இது வந்து வேற்றுமை தொகை. கண்டிப்பாக கேட்பாங்க. தொகைநிலைத்தோட ஆல்ரெடி வீடியோ போட்டு செக் பண்ணி பார்த்துங்க. புரிஞ்சா? இப்போ போலினா என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா போலினா என்ன? அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அறம் செய்ய விரும்புன்னு சொல்லி ஔவையார் சொல்லியிருக்காங்க. என்னது? அறம் செய்ய விரும்புன்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சா? இப்போ இதே பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் என்ன சொல்கிறேன்னா அரண் வலியுறுத்தல். புரிஞ்சா? அரண் வலியுறுத்தல். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அறம், அரண் ரெண்டுமே ஒன்று தான். புரிஞ்சா? அதாவது வந்து லெட்டர்ஸ் தான் இங்கே மாறுபட்டிருக்கொழிய மிச்சபடி வார்த்தை அதோட பொருளுங்கிறது இங்கே ஒன்று தான். புரிஞ்சா? இதுதான் வந்து போலின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஒரு சொல்லின் எழுத்து வேறுபட்டாலும் பொருள் வேறுபாடு என்ன சொல்கிறாங்க? போலின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சா? இப்போ இதில் வந்து முதல் போலின்னு சொல்கிறாங்க. அதாவது முதல் போலின்னு என்ன சொல்கிறாங்க? அதாவது பசல் பைசல். புரிஞ்சா? இடைப்போலிக்கு எடுத்துக்காட்டு என்ன? இது வந்து பா, பை, பை. இது வந்து முதல் போலி சொல்கிறாங்க. இடைப்போலிக்கு என்ன? அமைச்சு, அமைச்சு. புரிஞ்சா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்க? கடைப்போலி என்ன சொல்கிறாங்க? கடைப்போலிக்கு வந்து என்ன சொல்லுவாங்க? அதாவது பார்த்தீங்கன்னா நிலம், நிலன், இல்லை முகம், முகன், முகம், முகன். புரிஞ்சா? முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி. அதாவது கடைசி 2 லெட்டர் மாறி இருந்தால் அதை என்ன சொல்லுவாங்க? அது வந்து கடைசி 2 லெட்டர் மாதிரி தான் சொல்லுவாங்க, கடைப்போலின்னு சொல்லுவாங்கப்பா. புரிஞ்சா? இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 கேள்வி கேட்குறேன். மறக்காம விடையை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மைஞ்சு இது என்ன போலி? அஞ்சு என்ன போலி? புரிஞ்சா? இது ரெண்டுக்கு விடையை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி பகாபதம், பகுபதம், பகாபதம் சொல்லுவாங்க. புரிஞ்சா? பகுபதம்னா எத்தனை உறுப்புகள்? மொத்தம் வந்து 6 உறுப்புகள் இருக்குது. அதாவது வந்து என்ன சொல்கிறாங்க? பகுதி, விகுதி, சந்தி, சாரிகை, விகாரம், இடைநிலைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? அதே மாதிரி பகாபதமும் வந்து என்ன சொல்லுது? அதுலேயும் வந்து ஒரு சில வகைப்படுகிறது. என்னென்னா பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம். பகாபதம் என்னது? அதாவது உறுப்புகளை வந்து பிரிக்க முடியாது. புரிஞ்சா? அந்த உறுப்புகளை வந்து பிரிக்க முடியாது. இப்போ பாருங்கள், நிலம்னு சொல்லி ஒரு உறுப்பு இருக்குது. புரிஞ்சா? இது வந்து பகாபதம். புரிஞ்சா? இது வந்து என்ன சொல்கிறாங்க? பெயர் பகாபதம். வினை பகாபதம்னு என்ன சொல்கிறாங்க? நட, ஓடு. புரிஞ்சா? இடை பகாபதம்னா மண், சொல், தில், போ, இந்த மாதிரி வர்றது. உரி பகாபதம்னா சால, உரு, தவ, நனி, கூர்களி. புரிஞ்சா? இது வந்து உரி பகாபதம் சொல்கிறாங்க. இதில் வந்து கண்டிப்பாக வந்து கேள்வி உண்டு. புரிஞ்சா? பகுபதம் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். பகுபதம் நம்ம அடுத்து இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். முடிச்சா அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பல் நோக்கி வாழ்வான் பழியில்லா மண்ணாய் நூல் நோக்கி வாழ்வ நுனித்து என கூறும் நூல் இது. எந்த நூல்? எந்த நூல்? ஏலாதி. புரிஞ்சா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த நற்றிணை, இதை நான் சொல்ல ஏழாவது அதுக்கான விடை. இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் எழுதி வச்சுக்கோங்க. நற்றிணை வந்து 8 தொகை நூட்கள் ஒன்று. இந்த நாலடியார், திருக்குறள் ஏழாவது 14 கீழ்கணக்கு நூட்கள் ஒன்று. ஏழாவது ஏற்றியாருங்க கணித மேதாவியார். புரிஞ்சா? கணித மேதாவியார். நாலேற்றியார் சமண முனிவர்கள். திருக்குறள் யாருங்க? அதாவது திருவள்ளுவர். இப்போ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். புரிஞ்சா? அது வந்து 1330 குறள் இருக்குது, 133 அதிகாரங்கள் இருக்குது. அதே மாதிரி என்ன சொல்கிறது? 3 பாக்களை கொண்டது. புரிஞ்சா? அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் வந்து 3 பாக்களை கொண்டது. அதில் அந்த இயல்கள் இருக்குது. புரிஞ்சா? ஒவ்வொரு இயல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லு. அதே மாதிரி நாலடியார் ரொம்ப முக்கியமான நூல். புரிஞ்சா? அதே மாதிரி என்ன சொல்லுது? இந்த ஏழாதி பொறுத்த வரைக்கும் அதில் இருக்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியமான கருத்துக்கள். இதெல்லாம் அறநூட்கள்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? நற்றிணை வந்து ஒரு அகநூல், 8 தொகை நூட்கள் ஒன்று. இதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. தானே ஒளிவிடக்கூடிய ஞாயிற்றை கீழே கண்டவாறு வழங்குவர். என்ன விடை? நாள் மீன் என்று வழங்குவர். நாள் மீன் என்று வழங்குவர். புரிஞ்சா? இந்த கேள்வி வந்து என்ன சொல்கிறது? இது ஏதோ ஒரு டைமாக கேட்பாங்க, முக்கியம் கிடையாது. புரிஞ்சா? அடுத்து பாருங்கள். தானம் வாங்கிட கூசிடுவான் தருவது மேல் என பேசிடுவான் என்ற கூற்றை கூறியவர். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். புரிஞ்சா? நாமக்கல் கவிஞர். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறதுன்னு சொன்னவர் யார்? ராமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். புரிஞ்சா? அதே மாதிரி என்ன சொல்கிறது? வெற்றி வேட்கை என்ற மூலம் எழுதியவர் யாருன்னா அதிவீர பாண்டியன். அதே மாதிரி பாரதிதாசன் இயற்பெயர் என்ன கேட்கலாம்? கனக சுப்புரத்தினம். புரிஞ்சா? அதே மாதிரி ஔவையார். புரிஞ்சா? ஔவையார் பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். புரிஞ்சா? நாமக்கல் கவிஞரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? அடுத்த கொஸ்டின். ஆயுத எழுத்து இடம்பெறும் சொல்லின் மாத்திரை அளவு என்ன?
என்ன மாத்திரை? இப்போ இந்த கேள்வியை முதல்ல நல்லா படிங்க. அதாவது ஆயுத எழுத்து இடம் பெறும் சொல்லின் மாத்திரை அளவு. இப்போ நம்மளால் நினச்சிக்கிறீங்கன்னா இப்போ கொஸ்டினை பார்த்தோன்னு நினைப்பீங்க ஆயுத எழுத்து மாத்திரை, அரை மாத்திரை. இப்போ என்ன நினைப்பீங்க, இது அரை மாத்திரை நினைப்பீங்க. இது அரை மாத்திரை கிடையாது. புரிஞ்சா? இதுதான் நம்ம கேள்வியில் மிகப்பெரிய தவறு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க, எக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்கு இது என்ன ஆயுத எழுத்து இடையில வந்திருக்கு. புரிஞ்சா? இப்போ இதுக்கு ஏங்கிறது குறில் ஒரு மாத்திரை, கூங்கிறது குறில் ஒரு மாத்திரை, இங்கே அக்குங்கிறது என்ன சொல்லுது அரை மாத்திரை. அப்போ இதுக்கு எத்தனை மாத்திரை? 2.5 மாத்திரை. புரிஞ்சா? 2.5 மாத்திரை எதுவும் பார்த்து வச்சுக்கணும். புரிஞ்சா? இப்போ நான் என்ன சொல்லி முடிச்சேன்னா உயிர் குறிலுக்கு எவ்வளோ மாத்திரை வரும்? உயிர் குறிலுக்கு ஒரு மாத்திரை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆ போடுறோம், அதே மாதிரி ஈ இருக்குது, ஏ இருக்குது, ஊ இருக்குது. அதுக்குன்னு கேட்பீங்க ஐக்கு எத்தனை மாத்திரை கேட்பீங்க. புரிஞ்சா? ஐ இதில் வராது, ஐ நெடில். புரிஞ்சா? ஓங்கிறது குறில், அதுக்கு ஒரு மாத்திரை. புரிஞ்சா? இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆ என்ன சொல்ல நெடிலுக்கு 2 மாத்திரை. புரிஞ்சா? மெய்யெழுத்துக்களுக்கு எவ்வளோ மாத்திரை? மெய்யெழுத்துக்களுக்கு அரை மாத்திரை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். புரிஞ்சா? ஆயுத எழுத்துக்கு 1 மாத்திரை. உயிரிழ படைக்கு எவ்வளோ மாத்திரை? 3 மாத்திரை. அதே ஒற்றலை படைக்கு எத்தனை மாத்திரை? 1 மாத்திரை. புரிஞ்சா? இதெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி குற்றியலுகரம் குற்றிய லிகரம் இது ரெண்டுக்கும் அரை மாத்திரை தான். புரிஞ்சா? குற்றியலுக்கு அரை மாத்திரை தான். அதே மாதிரி உயிர்மெய் நெடிலுக்கு 2 மாத்திரை. உயிர்மெய் நெடிலுக்கு 2 மாத்திரை. புரிஞ்சா? உயிர்மெய் குறிலுக்கு 1 மாத்திரை. சேம் தான். புரிஞ்சா? உயிர்மெய் குறிலுக்கு 1 மாத்திரை, உயிர்மெய் நெடிலுக்கு 2 மாத்திரை. புரிஞ்சா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கான் போட்டிங்கன்னா இதுக்கு 2 மாத்திரை, வெறும் கான் போட்டிங்கன்னா 1 மாத்திரை. புரிஞ்சா? மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் ஒரு கேள்வி உறுதி. இப்போ அப்படியே போனாங்க அடுத்த கேள்வி பாருங்கள். பின்வற்றும் எவை சரியானவை? புரிஞ்சா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன். இப்போ நீங்கள் டக்குன்னு விடையை கேப்சர் பண்ணுறவங்க டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நான் முதல்ல சொன்ன தன்வினை பிறவினை என்ன, செயற்பாட்டு வினை என்ன, காரண வினை என்ன சொல்லிட்டேன். புரிஞ்சா? இப்போ நீங்கள் டக்குன்னு விடையை சொல்லுங்கள். இப்போ நட புரிஞ்சா? நடக்கிறீங்க. புரிஞ்சா? நீங்கள் நடக்கிறீங்க. அப்போ இது என்ன? தன்வினை தான். அப்போ இது கரெக்டு தான். புரிஞ்சா? நடத்து. புரிஞ்சா? அதாவது திரும்பி சொல்கிறேன், பாத்திமா திருக்குறள் கற்றாள், பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். கற்றாள்னா வேறு தன்வினை, கற்றாள் அவள் படித்தா, நட அது தன்வினை. நடத்து கற்பித்தாள் அப்போ என்ன சொல்கிறது? அது பிறவினைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? நடத்த செய்தார் காரணமாக இருக்கார், அப்போ அது காரண வினைன்னு சொல்லுவோம். புரிஞ்சா? பாட்டு பாடுகிறான் இது செயற்பாட்டு வினைன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். புரிஞ்சா? அப்போ இதுக்கான விடைங்கிறது பி தான். அப்போ இது எப்படி சொல்லுவோம்னு நினைக்கிறீங்க? கீழே விடை தெரிஞ்ச டக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னல அது மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா செய்வினை பார்த்துக்குங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது செயங்கொண்டார் கலிங்கத்து பரணியை ஏற்றினார். புரிஞ்சா? செயங்கொண்டார் கலிங்கத்து பரணியை ஏற்றினார். இது என்ன சொல்லுவாங்க? செய்வினை. புரிஞ்சா? கலிங்கத்து பரணி செயங்கொண்டார் இயற்றப்பட்டது. புரிஞ்சா? இப்போ பாட்டு பாடப்பட்டதுன்னு சொன்னால் வேலை முடிஞ்சு, அது நம்ம செயற்பாட்டு வினை சொல்லலாம். புரிஞ்சா? பாட்டு பாடுகிறான்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க பிறவினைன்னு சொல்லணும். புரிஞ்சா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா விடைங்கிறது 1, 2, 3. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துருவோம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு உலக மொழிகளில் எல்லா தாய்மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறிய அமெரிக்க மொழியியல் அறிஞர் யாருங்க? யாருன்னா நோம் சாம்சாகி. புரிஞ்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மதுரை என்னும் ஊரின் பெயர் கல்வெட்டுகளில் டேஸ் என பதிவாகி உள்ளது. மாதிரை. புரிஞ்சா? மாதிரை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாய்ப்பூசி வந்தேன் இது எவ்வகை தகுதி வழக்கு? அதாவது வழக்கு பொறுத்த வரைக்கும் 2 வகைப்படும். இதுவும் புத்தகத்தான் இருக்குது. வழக்கு 2 வகைப்படும். ஒன்று என்னென்னா இயல்பு வழக்கு, மற்றொன்று தகுதி வழக்கு. புரிஞ்சா? இதில் பார்த்தீங்கன்னா அதாவது இலக்கணமுடையது, இலக்கண போலி, இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவுன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? இது என்ன சொல்லுவாங்க? இயல்பு வழக்கு. தகுதி வழக்கு என்ன? மங்களம், குழுக்குறி, இடக்கரடக்கல் சொல்லுவாங்கப்பா. புரிஞ்சா? இப்போ இந்த இயல்பு வழக்குனா என்ன சார் நிறைய பேர் கேட்பீங்க. ஓகே, நான் விடை சொல்லிடுறேன். அதாவது வாய்ப்பூசி வந்தேன் என்பது எவ்வகை தகுதி வழக்குனா இடக்கரடக்கல். புரிஞ்சா? இடக்கரடக்கல். ஓகே, இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது இயல்பு வழக்குனா என்னென்னா, அதாவது ஒரு பொருளை அதற்கேற்ப உரிய இயல்பான சொற்களை குறிப்பிடுவது இயல்பு வழக்கு எனப்படும். புரிஞ்சா? இலக்கணமுடையதுன்னா இப்போ நிலம், மரம், வான், எழுது இதெல்லாம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? அதாவது இயல்பாக சொல்கிறது. இப்போ எழுதுனா எழுது, இந்த மாதிரி இயல்பாக சொல்வது இலக்கண வழக்குன்னு சொல்லுவாங்க. இலக்கண போலினா அதாவது சில என்ன சொல்கிறது? அதாவது இல்லத்தின் முன் பகுதியை இல்முன் என குறிக்க வேண்டும். அந்த மாதிரி சொல்கிறத என்ன சொல்கிறாங்க? இலக்கண போலின்னு சொல்கிறாங்க.
இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மருவுனா மருவி வர்றது. இப்போ வந்து கோயம்புத்தூர் அதான் சொல்லுவாங்க, கோவைன்னு சொல்லுவாங்க, தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மருவு வரதான் மருவுன்னு சொல்லுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தகுதி வழக்கம் 3ஆக பிரிக்காங்க. இடக்கர வழக்கம் என்ன? கால் கழுவி வந்தேன், அதாவது பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய சொற்களாக மாற்றுவது. புரிஞ்சா? இப்போ வாய்ப்பூசி வந்தேன், புரிஞ்சா? அதே மாதிரி கால் கழுவி வந்தேன், குழந்தை வெளியே போய்விட்டது, அதை எப்படி சொல்லுவோம்? அதை வந்து என்ன சொல்கிறது? ஒரு மங்களகரமாக, அதாவது கொஞ்சம் ஒரு ஒரு என்ன ஒரு டீசெண்டாக சொல்கிறதா சொல்கிறாங்க. அதாவது இடக்கடக்க சொல்கிறாங்க. மங்களம்னு என்ன சொல்கிறாங்க? ஓலை, அதாவது வந்து மங்களகரமாக சொல்கிறது. புரிஞ்சா? ஒருத்தவங்க இப்போ இறந்துட்டாலும் மங்களகரமாக சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க. எய்தினர், இயற்கை எய்தினர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிறது தான் மங்களம்னு சொல்கிறாங்க. புரிஞ்சா? குழுக்குறினா ஒரு குழுவாக வந்து சொல்கிறது தான் குழுக்குறின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சேறு அடந்தோல் என்று பாயிரத்தால் குறிப்பிடப்படுவர். நல்லாதனார். புரிஞ்சா? திருக்கடகத்தை ஏற்றிடுங்க. நல்லாதனார் திருக்கடகம் வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி போன்ற அதை 3 கருத்துக்களை வந்து உடையது. அது எப்படி உடம்புக்கு வந்து நல்லா இருக்கோ அந்த மாதிரி வந்து திருக்கடகத்தை சொல்லக்கூடிய இதுவும் வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சா? நல்லா வச்சுக்க. நல்லாதனார். செய்வாயா என்ற வினாவிற்கு கை வலிக்கும் என கூறுவது எவ்வகை விடையாகும்? புரிஞ்சா? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. நான் கண்டிப்பாக இப்போ சொல்லிடுறேன். இப்போ இந்த கேள்வி பாருங்களேன், நம்ம சொல்லி முடிச்சிடறேன். விடை வந்து எத்தனை வகைப்படும் ஒரு கேள்வி கேட்பாங்க. விடை பொறுத்த வரைக்கும் 8 வகைப்படும். புரிஞ்சா? இப்போ இதை பார்த்து என்ன விடைனா, சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடைன்னு வந்து சொல்லுவாங்க. புரிஞ்சான்பா? ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செய்வாயா கை வலிக்குன்னு சொன்ன என்ன? இது என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது உற்றது உரைத்தல் விடைன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், நான் நியூ எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். நீ விளையாடவில்லையா கால் வலிக்கிறது. செய்வாயா கேட்குறது, நீ கை வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சா? இதாக வந்து நீ விளையாடவில்லையான்னு கேட்டால் நான் அதாவது வந்து கால் வலிக்க சொல்லுவேன். அதாவது சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறேன்னு சொன்னாங்க. உற்றது உரைத்தல் விடைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சான்பா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று சொல்லி முடிச்சாரு. இந்த சுட்டு விடைனா என்ன அதையும் பார்த்தலாம். அதாவது கடைத்தெருவு எங்கே உள்ளது? வலது பக்கத்தில் உள்ளது. சுட்டி காட்டுறாங்கல்ல, அதை வந்து சுட்டு விடைன்னு சொல்லுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கேன். புரிஞ்சா? அதுக்கப்புறம் நேர் விடை. நேர் விடை என்ன? நான் படிப்பேயா, நான் படிப்பேன். ஸோ நேராக சொல்கிறதான் வந்து அதை என்ன சொல்கிறது? அதாவது வந்து அது வந்து நேர் விடைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மறை விடைக்கு என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது வந்து கடைக்கு போவேன்னு கேட்டால் போக மாட்டேன்னு சொல்லிட்டு மறைமுகம் சொல்ல மறை விடைன்னு சொல்லுவாங்க. ஏவல் விடை என்ன? மாட்டேன் என்பது மறுப்பதை வந்து ஏவலாக கூறுவர். புரிஞ்சா? கடைக்கு போவேன்னு கேட்டால் மாட்டேன், படிப்பேன், அந்த மாதிரி ஒரு ஏவலாக சொல்கிறாங்களா, அது வந்து ஏவல் விடைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள், நீ இது செய்வாயான்னு கேட்டால் நீயே செய், படிப்பேன் கேட்டால் நீயே படி, அது சொல்ல ஏவல் விடை. புரிஞ்சா? அதுக்கப்புறம் இந்த என்னுடன் ஊருக்கு வருவாயான்னு கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க? வராமல் இருப்போனா, அதை என்ன சொல்லுவாங்க? வினா எதிர் வினாதல் விடை. புரிஞ்சா? நான் அடுத்து சொன்னேன், நீ விளையாடவில்லையான்னு கேட்டால் நான் கால் வலிக்க சொன்னது உற்றது உரைத்தல் விடை. நீ விளையாடவில்லைன்னு சொன்னால் கால் வலிக்கும் சொன்னால் என்ன சொல்கிறது? உருவது கூறல் விடை. புரிஞ்சா? அதே மாதிரி என்ன சொல்கிறது? இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நான் சொல்லி முடிச்சிடறேன். உனக்கு கதை எழுத தெரியுமான்னு கேட்ட வினாவுக்கு வந்து கட்டுரை எழுத தெரியும் என கூறுவது இனமொழி விடைன்னு சொல்லுவாங்க. அதாவது உனக்கு கதை எழுத தெரியுமா சொன்னது, கட்டுரை எழுத தெரியுமா சொன்னது சொல்லுவாங்க. இனமொழி விடைன்னு வந்து சொல்லுவாங்க. அதையும் வந்து பார்த்து வச்சுக்கங்க. சரியா? செய்வாயா என்னும் கை வலிக்கும்னு சொல்லுது உருவது கூறல் விடை. புரிஞ்சா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உருவது கூறல் விடை. புரிஞ்சா? அதாவது நான் திரும்பி சொல்லிடுறேன், ஒரு டைம் சொல்லிடுறேன். செய்வாயா என்ற வினாவிற்கு வந்து என்ன சொல்கிறது? உருவது கூறல் விடை. புரிஞ்சா? நீ விளையாடவில்லைன்னு சொன்னால் கால் வலிக்குன்னு சொன்னது உருவது கூறல் விடை. புரிஞ்சா? உற்றது உரைத்தல் விடைன்னு என்ன சொல்கிறாங்க? நீ விளையாட கால் வலிக்கிறது. புரிஞ்சா? கை வலிக்கும்னு சொன்னால் அது உற்றது கூறல் விடை. கை வலிக்கிறதுன்னு சொன்னால் உற்றது உரைத்தல் விடை. புரிஞ்சா? நல்லா கவனிச்சுக்கங்க. புரிஞ்சா? அதே மாதிரி இனமொழி விடைக்கு என்ன சொல்கிறாங்க? அதாவது உனக்கு கதை எழுத்துன்னு கட்டுரை எழுத்துன்னு சொல்கிறது, அது மாற்றி சொல்கிறதா வந்து சொல்கிறாங்க இனமொழி விடைன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சா? அதாவது வலிக்கிறதுன்னு சொன்னால் உற்றது உரைத்தல் விடை, வலிக்கும் சொன்னால் உருவது கூறல் விடை. ஏவல் விடைனா அதாவது வந்து ஏவறது. புரிஞ்சா? அதாவது வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க, அதாவது நீ இது செய்வாயான்னு கேட்டால் நீயே செய், அந்த மாதிரி சொல்கிறது வந்து ஏவல் விடைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? திரும்பி ஒரு டைம் சொல்கிறேன், நல்லா வச்சுருக்கேன். செய்வாயா என்ற கை வலிக்குன்னு சொன்னது உருவது கூறல் விடை. கை வலிக்கிறதுன்னு சொன்னால் உற்றது உரைத்தல் விடை. இனமொழி விடை என்ன சொல்கிறாங்க? அதாவது உனக்கு கதை எழுத்துமா கட்டுரை எழுத்துமே சொல்கிறாங்க. புரிஞ்சா? அதே மாதிரி நீ வேலை செய்வான்னு கேட்டால் நீயே செய்யன்னு சொல்கிறது. ஓகே, அதுதான் வந்து ஏவல் விடை. புரிஞ்சா? இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதே மாதிரி அதுலேயே அந்த டாப்பிக்கில் பொருட்கோள்னு ஒரு டாபிக் இருக்குது. பொருட்கோள்னால் என்ன சொல்கிறாங்க? பொருட்கோள் வந்து 8 வகைப்படும். புரிஞ்சா? அதுவும் வந்து நீங்கள் பார்த்துட்டு, அதாவது செயலின் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்ந்தோ மாற்றியோ பொருள் கொள்ளுவது முறைக்கு வந்து பொருட்கோள் என்று பெயர். அதுவும் வந்து பார்த்து வச்சுருக்கேன். அடுத்த விஷயம் பாருங்க, தூது இலக்கியம் எதனால் பாடப்படுவது கேட்குறாங்க. கலிவெண்பாவால் பாடப்படுவது என்ன சொல்கிறாங்க?
தூது இலக்கியம். புரிஞ்சா? தூது வந்து சிற்றிலக்கியம் ஒன்று, தூது வந்து என்ன சொல்கிறது, தூது விடுறது தான். நம்ம சொன்னோம் முதல் தமிழ் விடு தூதுன்னு சொன்னோம். அதே மாதிரி கலம்பகத்தில் முதல் கலம்பகம் நூல் தான் கேட்கலாம், நந்தி கலம்பகம். அதே மாதிரி பரணியில் முதல் பரணி வந்து கலிங்கத்து பரணி, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புரைஞ்சி சீரும் பூவின் இப்பாடல் வரி இடம்பெற்ற எட்டுத்தொகை நூல். ஓகேவா? எந்த நூல்? பரிபாடல். புரிஞ்சா? அதாவது அகத்தினையும் துறத்தினையும் சார்ந்த நூல் இது பரிபாடல். புரிஞ்சா? இதில் பார்த்தீங்கன்னா 10-10ங்கிறதும் என்ன சொல்கிறது, அதுவும் வந்து என்ன சொல்கிறது ஒரு எட்டுத்தொகை நூல் தான். புறநானூறும் வந்து எட்டுத்தொகை நூல் தான். இதில் பார்த்தீங்கன்னா அகத்தினை வந்து இது வந்து என்ன சொல்கிறது ஒரு சேரமனை பற்றி பாட நூல். மொத்தம் 70 பாடல் நினைக்கிறேன். கலித்தொகைங்கிறது அகத்தினை சார்ந்த நூல். புரிஞ்சா? கலித்தொகை தொகுத்து வரையான நல்லாதுவனர், அது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? தவறான இணை இது. மோதினா வந்து எருமை. புரிஞ்சா? இது வந்து பொருள் தருகிற மாதிரி கேட்டிருக்காங்க. மோதினா எருமை, பணிலம்னா சங்கு. புரிஞ்சா? நாணிகோரம்னா தென்னை. புரிஞ்சா? தரளம்னா மலர். மலர் கிடையாது. இதுதான் வந்து தவறான இணை. அப்போ தரம்னா என்ன? விடை தெரிஞ்சால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் பாருங்க. தென் திசை குமரி ஆடி வடதிசை ஏகுவீர் ஆயின் என்ற செயலொலிகள் மூலம் அறியும் செய்தி. இந்த மாதிரி கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. பறவைகள் வலசை வந்த செய்தி. வலசைனா அதாவது வந்து அது வந்து வந்த செய்தி சொல்கிறாங்க. தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு எகுமீர் ஆயின். அடுத்து பாருங்கள். உலகிலேயே முதல் சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடிமுறை வழங்கி உள்ளது. அந்த ரோபோவின் பெயர் என்ன? சோபியா. இது வந்து 6வது புத்தகத்தை வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டது எது சரியாக பொருந்தி உள்ளது? தொலைநகல் இயந்திரம், அதாவது ஜெராக்ஸ் இயந்திரம் பற்றி கேட்குறாங்க. அது யார்? ஜியோவனி கசிலி. இதுவும் வந்து நம்ம பள்ளி புத்தகத்தில் தான் இருக்குது. சரியா? இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே இருவகைப்படுத்தலாம் படுகிறது. அவை முறையே குரில் நெடில் எழுத்துக்கள். புரிச்சா? குரில் அதாவது எழுத்து உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை எடுக்கொண்டே இருவகைப்படுத்தும் அவை முறை. அதாவது எழுத்து வந்து உச்சரிக்க புரிச்சா குரில் நெடில் வச்சு தான் வந்து நம்ம வந்து உச்சரிக்க முடியும் நண்பா. புரிஞ்சா? இப்போ பார்த்த நம்ம டாப்பிக்கில் இருந்து ஒரு 10 கொஸ்டின் வருது. எப்படி சார் சொல்கிறீங்க நீங்கள் கேட்பீங்க. புரிஞ்சா? நான் அது கூட ஒரு சின்ன தவறு பண்ணியிருக்கோம், அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து என்ன கண்டிப்பாக கீழே கமெண்ட் வச்சா தப்பாக சொல்லுவீங்க, கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. நம்ம வந்து சொல்லுவேன் செய்வாயா என்ற வினா கை வலிக்கும் சொல்கிறது உருவது கூறல் விடை. புரிஞ்சா? கை வலிக்கிறதுன்னு சொன்னால் உற்றது உரைத்தல் விடை. இதுதான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஓகேவா? இப்போ இதுதான் இந்த 30 கேள்வி பார்த்துருக்கோம்ல, இதில் நான் சொன்னேன் இந்த விடை வினா விடை. புரிஞ்சா? இந்த விடை எத்தனை ஏற்படும், இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி உண்டு. அதே மாதிரி பொருட்கோளை பற்றி சொல்லியிருந்தேன், அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி உண்டு. அதே மாதிரி இந்த முதல் போலி இடைப்போலி கடைப்போலி அதுலேருந்து உண்டு. அதே மாதிரி இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அதுலேருந்து ஒரு கேள்வி உண்டு. புரிஞ்சா? அதுக்கப்புறம் இந்த தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி உண்டு. வேறு 8 தொகை நூல்களை பற்றி நம்ம பார்த்துருந்தோம், அதுலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு கேள்வி உண்டு. அதே மாதிரி அந்த புணர்ச்சி விதி பற்றி பார்த்துருந்தோம். அதாவது ஈறு போதல் என்ன, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ன, உயிர் வரும் உட்குரல் மைவிட்டு வரும், அதுலேருந்து ஒரு கேள்வி உண்டு. அதே மாதிரி இந்த நேர் தேமா இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி உண்டு. அதனால் என்னென்னா ஒரு 10 கேள்வி நான் கையில் கொடுத்துட்டேன். புரிஞ்சா? இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் உங்களை பார்த்தா கண்டிப்பாக வந்து 10 கேள்விக்கு வந்து விலை தெரியும். இப்போ கடைசியாக ஒரு என்ன சொல் ஒரு கிவே மாதிரி ஒரு இது பண்ணலான்னு பார்த்துருக்கேன். புரிஞ்சா? நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். கண்டிப்பாக எடுத்து டக்குனு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சா? இந்த வீடியோ ஒரு 1,00,000 வியூஸ் போச்சுன்னா 1,00,000 வியூஸ் போச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு இருக்குது. என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நான் எத்தனை டைம் புரிஞ்சாங்கிறத சொல்லியிருந்தேன். புரிஞ்சாங்கிறது எத்தனை டைம் நான் வந்து இதை சொல்லியிருந்தேன், இந்த வீடியோ சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ கரெக்டாக கவனிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து அதற்கு வந்து விடையை வந்து சொல்லுவீங்க. அவங்களுக்கு என்ன சிறப்பு பரிசுனா நம்ம டெஸ்ட் பேட்சில் அவங்க வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். புரிஞ்சா? கண்டிப்பாக கீழே கமெண்ட். இந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு உழைப்புனால பண்ணது தான். புரிஞ்சா? இதுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு 3-4 நாள் வந்து உழைப்பு போட்டிருக்கேன். கண்டிப்பாக தொடர்ச்சி சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தொடர்ச்சியாக வீடியோ வேணால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது கேள்வி தான் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கங்க. இவ்வளோ வீடியோ பார்த்து அத்தனை பேத்துக்கும் மிகப்பெரிய நன்றிகள்.